கிட்டத்தட்ட மன்னராட்சி கண் கூட அப்படி பார்த்துட்டு இருக்கோங்க. பேரனை கொண்டு வந்து மேடையில் உட்கார வைக்கிறாங்க. இதை அவர் விமர்சனம் பண்றாரு. இதுதானே இன்னைக்கு தேவை. வயநாடுல யார் எம்பின்றது நமக்கு முக்கியமாப்பா? அது வயநாடு மக்கள் கேட்டுக்கொள்ளட்டும். நீ தானே சொல்ற பக்கத்து மாநிலத்தில் விட எனக்கு தமிழனை பத்தி தான் எனக்கு அக்கறை அதிகம்னு சொல்ற. இப்ப தமிழன் செத்துக்கிட்டு இருக்க அந்த ஆட்சியில அதை திரு விஜய் அவர்கள் கேள்வி எழுப்புகிறார். நீ மன்னராட்சி அதை கேட்கணும்னு சொன்னா அவரோட அஜெண்டா தெரியுதா? என்ன அஜெண்டான்றதை சொல்றேன். நாங்க நேரடியா விஜயை தாக்கப் போவது இல்லை. ஏனென்றால் விஜயுடைய வளர்ச்சி, விஜய் வாங்கும் வாக்குகள் எங்களுக்கு நல்லது. திமுக எதிர்ப்பு வாக்குகளை தான் விஜய் வாங்க போகிறார். விஜயோட வாக்குகளை சிதைக்கும் வேலையை நீங்கள் செய்யுங்கள். நாங்கள் அதிமுக திட்டுறோம், விஜய் எங்களை திட்டுறாரு, நீ விஜய் திட்டு. புரிதாடி? இல்லை, நீங்கள் அந்த சந்திப்புக்கு மூக்கமுத்து துக்க நிகழ்வுக்கு துக்கம் விசாரிப்பதற்காக முதல்வரை சந்தித்து வந்த பிறகு சீமான் வேறு எதையுமே பேசுவதில்லை, விஜயை மட்டும் ஒற்றை இலக்கமாக வைத்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் கவனித்து பார்த்தால் நன்றாக தெரியும். ஸோ ஒரு யூடியூப் வீடியோக்கு 2 லட்சம்னு சொன்னேன்ல, இப்போ இதோட 5 வீடியோ வந்துச்சு, 10 ஆச்சா? தெரியுதா உங்களுக்கு? பேட்டர்ன் தெரியுதா? இது நல்லா நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த டேட்ல இருந்து தான் இது ஸ்டார்ட் ஆகும். எல்லா மீட்டிங்லையும், எல்லா பத்திரிகையாளர் சந்திப்புலையும் நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க, அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுல என்னப்பா தப்பு இருக்கு? ஜனநாயக நாடு, யார் வேணாலும் கட்சி தொடங்கலாம். உங்கள் வாயில் நீங்கள் தானே சொன்னீங்க நாங்கள் 2 பேரும் கூட்டணி அமைக்க போகிறோம்னு, சொன்னீங்களா இல்லையா? என் தம்பி வருவாரு சொன்னீங்க எல்லாம் சொல்லிட்டு, அவன் என் தம்பி என்ன திட்டுனாலும் நான் ஆதரிப்பேன்னு சொன்னார். ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு இவ்வளோ இப்படி பேச வேண்டிய தேவை என்ன?